லேடிஸ் நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 பிரச்சனை இருக்குங்க. எத்தனை பிரச்சனை இருந்தாலும் டெய்லி இருக்கிற ஒரே பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் தூங்கி எந்திரிச்சதுலேருந்து நைட்டு வரல என்ன சமைக்கலான்றதாங்க பெரிய பிரச்சனையாக இருக்குங்களே. எனக்கும் இன்றைக்கி அந்த மாதிரி தான் தோணுச்சுங்க. ஆனால் சிம்பிளாக ஏதாவது செய்யலான்னு சொல்லிட்டு யோசிச்சு தான் இன்றைக்கி முட்டை குருமா வச்சுட்டு தோசை ஊற்றிடலாம் டிஃபனுக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி முட்டை குருமா வச்சு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. எல்லாரும் பட்டை லவங்கம் ஏலக்காய் அதெல்லாம் போட்டு தாளிப்பாங்க. நான் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து மாடித்தோட்டம் இருக்குதுங்க. அதிலேருந்து பிரிஞ்சி இலை ரம்பா இலைன்னு சொல்லிட்டு இதை சேர்த்து தான் தாளிப்பாங்க. நான் பட்டை லவங்கம் அதிகமாக சேர்த்துக்க மாட்டேங்க. இந்த ரம்பா இலையில் வந்து பாஸ்மதி ரைஸ் வாசனை அவ்வளோ சூப்பராக வருங்க. பிரிஞ்சி இலை வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் நீங்கள் எல்லாம் சேர்த்து செய்கிற அந்த வாசனை இந்த ஒரு இலையிலே வருங்க. அந்த இலைங்களை போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக வெங்காயமாக பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கிரேவி செய்கிறீங்க, எத்தனை முட்டை போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் கொஞ்சம் கூட குறைச்சே போட்டுக்கலாங்க. வெங்காயம் கொஞ்சமாக வதங்கின உடனே ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி ஒரு 4 முட்டை வச்சு தான் செய்ய போகிறேங்க. நம்ம எல்லா பிரச்சனையும் சமாளிச்சிடலாங்க. ஆனால் இந்த டெய்லி சமையல் பிரச்சனையை மட்டும் சமாளிக்கிறது பெரிய விஷயமா இருக்குங்க நமக்கு. ரொம்ப வதங்காமல் இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க. அதிகமாகவும் வதங்கக்கூடாதுங்க, அந்த கருகுணம் அளவுக்கு வதங்கவும் கூடாது, அப்படியே பச்சையாகவும் இருக்கக்கூடாதுங்க. ரெண்டுக்கும் நடுவில் அந்த கண்ணாடி பதமாக வர அளவுக்கு வெங்காயத்தையும் இஞ்சி பூண்டையும் வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கோங்க. நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க. தக்காளி பெரிய தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம போட்டுருக்க இந்த அளவே வந்து ஒரு 4 முட்டை கிரேவி செய்யறதுக்கு போதுமானதாக இருக்குங்க. ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கிற ஃபேமிலியில் தாராளமாக ஊற்றி சாப்பிட்லாங்க. அந்தளவுக்கு நிறையவே வருங்க கிரேவி. தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாங்க. செய்கிறப்போ அந்த வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. பட்டை லவங்கமே நம்ம சேர்க்கலைங்க, ஆனால் வாசனை வந்து அவ்வளோ நல்லா இருக்குதுங்க. நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ரொம்பவும் தண்ணி சேர்க்க வேண்டாங்க. ஏற்கனவே தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கோங்க. தேங்காவும் கூட வந்து கொஞ்சமாக சீரகம், அது கூட பெருசீரகம் கொஞ்சம், இது 3 சேர்த்து அரைச்சோம்னா நல்லா இருக்குங்க கிரேவி. வெறுமனே தேங்காய் அரைக்காமல் கூட கொஞ்சமாக சீரகமும் பெருசீரகமும் சேர்த்து அரைக்கலாங்க. நீங்கள் எந்த கிரேவி செஞ்சாலும் இந்த மாதிரி சேர்த்து அரைச்சி பாருங்கள். அந்த கிரேவி வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டும் இருக்குங்க, ஸ்மெல்லும் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம சீரகம் சேர்க்குறது வந்து ஜீரணத்துக்கு நல்லதுங்க. நல்லா கொதிச்சிடுச்சுங்க கிரேவி. கொதிச்ச பிறகு இந்த முட்டையை வந்து அப்படியே உடையாமல் அப்படியே ஒவ்வொரு இடமா ஊற்றலாங்க. உடைச்சிட்டோம்னா அப்புறம் நம்ம கிரேவியில் வந்து முட்டையை தேட வேண்டியதாகிடுங்க. நான் கிரேவி செஞ்சு முடிச்சுட்டு ஒவ்வொரு முட்டையும் அப்படியே முழுசாக எடுத்து காட்டுறேன் பாருங்கள், நல்லாவே வருங்க. நம்ம அப்படியே பரவன மாதிரி ஊற்றிட்டோம்னா எல்லா இடமும் கிரேவி ஃபுல்லாகவே ஆகிடுங்க. முட்டை வந்து நமக்கு முழுசாக கிடைக்காதுங்க, அந்த திரியாக ஆகிடுங்க முட்டை. அந்த மாதிரி இல்லாமல் அப்படியே ஒரே இடமா உடச்சி ஊற்றலாங்க. ஸ்லோவில் வச்சே ஊற்றுங்க. அது வந்து அனல் வந்து அதிகமாக வச்சிட்டோம்னா, தீ அதிகமாக வச்சோம்னா ஒரு மாதிரி கருகி போயிடுங்க அடியில். ஸ்லோவாக வச்சுட்டு இந்த முட்டைங்களை ஊற்றி, நான் இன்றைக்கி 4 முட்டை தான் ஊற்றிருக்கேங்க. இது நீங்கள் டிஃபனுக்கு மட்டும் இல்லைங்க, சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாங்க. இந்த மாதிரியும் செய்யலாங்க. முட்டையை அவிச்சு அதை கட் பண்ணி போட்டும் செய்யலாங்க. அதை விட இது வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த கிரேவி இடியாப்பத்துக்கு ஆப்பத்துக்குலாம் இன்னும் சூப்பராக இருக்குங்க. தோசை இட்லிக்கும் நல்லா இருக்குங்க. அதை விட இடியாப்பத்துக்கும் ஆப்பத்துக்கும் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்குங்க. இன்னும் 4 இடியாப்பம் சேர்த்து சாப்பிட்லாம், ஒரு 2 ஆப்பம் சேர்த்து சாப்பிட்லான்ற அளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. இது கிளறாமல் அப்படியே மூடி போட்டு மூடி விட்டுடலாங்க. ஸ்லோலே வச்சு மூடி விட்டோன்னு வச்சுக்கோங்க, நல்லா வெந்துருங்க முட்டை. முட்டை எவ்வளோ சூப்பராக வெந்துருக்கு பாருங்கள். மேலே அந்த முட்டையை பார்க்குறப்போ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம அரைச்சி வச்சுக்கிற சீரகம் தேங்காவும் அப்படியே மேலாப்பில் ஊற்றி விட்டு திரும்ப மூடி போட்டுடலாங்க. ஸ்லோவிலே வச்சு செய்யுங்க, எப்பயுமே ஃபாஸ்ட்டாக வச்சிடாதீங்க. சிம்மில் வச்சு செஞ்சாலே சூப்பராக வருங்க. ஃபாஸ்ட்டாக வச்சிட்டிங்கன்னா ஸ்டவ்வை வந்து அது தீய ஆரம்பிச்சிருங்க. இதை ஊற்றிட்டு கிளற வேணாங்க. தேங்காய் ஊற்றிட்டு அப்படியே மூடி போட்டு, தேங்காய் ஊற்றுனீங்கன்னா எப்பயுமே ஒரு கொதிக்கு மேலே விடாதீங்க. அதிகமாக விட்டிங்கன்னா அந்த பால் திரிஞ்சு வந்து அந்த டேஸ்ட்டே மாறிடுங்க. நீங்கள் எந்த குழம்பு செஞ்சாலும் தேங்காய் ஊற்றினா ஒரு கொதி வந்த அளவுக்கு இறக்கிடுங்க, அப்போ தான் நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு டைம் முட்டை கிரேவி செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. திக்காக வேணும்னா தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கிரேவி அதிகமாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி
இது பண்ணிங்க. அது தண்ணி வந்து இப்போ ஊற்றாதீங்க. ஃபஸ்ட்டில் கிரேவி செய்கிறீங்க இல்லைங்களா, அப்பயே எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து கிரேவி செய்யுங்க. இது பாருங்கள், முட்டை அப்படியே முழுசாக வந்துருக்குது பாருங்கள். முட்டையும் சூப்பராக வந்துடுச்சுங்க, கிரேவியும் சூப்பராக வெந்திருக்குங்க. அது செய்கிறப்பவே அவ்வளோ ஒரு ஸ்மெல் இருக்குங்க. வாசனை மட்டும் இல்லைங்க, டேஸ்ட் அதை விட சூப்பராகவே இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் வேறு மாதிரி செய்யவே மாட்டேங்க. முட்டையை வச்சு கிரேவி செய்யணுன்னா இந்த மாதிரி தான் செய்வீங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்குங்க. இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இது வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தோசையும் ஊற்றியாச்சு, முட்டை கிரேவியும் செஞ்சாச்சு பாருங்கள். முட்டை கிரேவி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில். தேங்க்யூ.